யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நானாட. ஏடி ஆளாளுக்கு தனித்தனியா ரூம் கொடுத்துருக்காங்களே, இது நேரம் இங்க வந்து உட்காந்து இருக்க பேகம் கையுமா? வா வா உன்னதான் தேடிங்க இருந்தானே ரூமா. அத கையை நீட்ட முடியல காலை நீட்ட முடியல, கட்டில ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. எங்க உட்காருதே, எங்க இது மேக்கப் பண்றதே? என்னது அந்த ரூம் பத்தலையா உனக்கு? அதான் தலைகள் எல்லாம் வாரி இங்க மேக்கப்லாம் பண்ணீங்க கூட மொட்டை போய் எங்க கட்டின வரல மேக்கப் பண்ணிருக்கேன். நீனா தூக்குங்க ஏமா சுத்தி நிக்கா இப்போ குழம்பு எடுத்து ஆரம்பிச்சிட்டியா? நாளைக்கு போகும்போது எடுத்து வச்சுக்கூடாது, கெட்டு போயிடாது. இப்போ எடுத்து வச்சா? ஆமா இவ பார்த்தா நான் வந்து குழம்பு எடுத்துன்னு போறேன் சொல்லிட்டு அப்புறம் என்ன தூக்கு சட்டிலா? என் மாமியாருக்கு காப்பி குடிக்கும் போல இருக்குதான், அதனால நடந்து வர முடியாது, நீ போய் எடுத்துன்னு சொல்லிச்சு. சரி எல்லா பசங்களுக்குலாம் வேற கொடுக்கணுமே, அதனால தூக்கு சட்டில ஊற்றி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓஹோ காப்பி அது என்னோட குழம்புன்னு நினைச்சேன். நினைப்பேன் ஏரானியா நீ சொன்ன மாதிரி அந்த பேக் ஜவுரி முடியும் இல்ல. ஒழுங்கா தேடி பாத்தியா? நான் அந்த பேக் தான் நீ போட்டு எடுத்துன்னு வந்தேன். நான் நல்லா தேடி பார்த்ததே இல்ல. ஏன் நீ தேடினே இல்லையா? நான் எங்க தேடி பார்த்தேன், நானே என் பசங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டி நீங்களா கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்க என்ன இதே பழைய ட்ரெஸ்ல இருக்கீங்க? நீங்க எப்போ ரெடியா வருது? அங்க ரிசப்ஷன் ஆரம்பிச்சாங்க போல இருக்கா? நாங்கெல்லாம் வரவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க? இன்னும் ஆரம்பிக்கல, போய் பார்த்துட்டு தான் வந்தோம். எப்படி 6-7 ஆகும் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்டி மணி 6 கிட்ட ஆயிடுச்சுடி. 6 தானே ஆகுதே. பாத்துக்கலாம் என்னத்த பாத்துக்கலாம் தெரியலையே. எந்த ஜவுரி முறை எடுத்து வந்து கொடுக்குறீங்களா? நீ போய் தேடி எடுத்துக்கோ, நான் காணோம். இவர் பிச்சை கழுதிங்க நூறு, நீயாவது கொஞ்சம் தேடி எடுத்துனோயா? இப்ப என்னால முடியாது, இந்த பசங்க கிட்ட முன்னாடி எனக்கு இடுப்பே வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்கார போறேன் கால் நீட்டி. ஆனா உங்களுக்குலாம் தனித்தனியா ஒரு ரூம் 3 எடுத்து கொடுத்தா பத்தியா பெரிய பொண்ணு, அவ்வளவுதான் ஒதுக்கணும். இந்த மாதிரி வராண்டல வந்து உட்காந்துக்கு ரூம் எடுத்து கொடுத்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்து இருக்காங்க. அவங்களாம் பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க? கிராமத்தாளுங்க அதுங்க வேலையை காட்டுறதுக்கு பத்தியா அப்படின்னு நீங்க நம்ம நினைக்க மாட்டாங்க. கிராமத்தாளுங்கடா. அப்ப அவங்களாம் மட்டும் வானத்தை இருந்து குதிச்சு வந்தாங்களா? இப்போ வேலையை பாருப்போ. எங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குதோ அப்படிதான் உட்கார முடியும். ஆனா நூறு இவ்வளவு கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட. நீ ஒழுங்கா தான் இருந்த, இப்ப ரொம்ப கெட்டு போயிட்ட. சரிக்கா எது போண்டா கிண்டன்னு கேள்விப்பட்டேன், எதுவுமே கடல கட்டல. எத்தனை வந்து உங்களுக்கு வாயில விட்டுவாங்க. அங்க சமையல் ரூம்ல அங்க டைனிங் டேபிள்ல இருக்கு, அங்க தாண்டி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அங்க போய் சாப்பிட வேண்டியதானே? என் ரூமுக்கு எடுத்து வந்து தர மாட்டாங்களா? ரூமுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க பக்கத்து. ஒழுங்கா எழுந்து போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுல உட்காந்துங்கன்னா இப்ப பெரிய பொண்ணு பார்த்தா திட்ட போறாங்களே. இது நல்ல கதையா இருக்குது. இதெல்லாம் எதுக்கு உட்காந்துக்கு தானே என்ன கொடுத்துருக்காங்க. நானே பாய் எடுத்துன்னு வந்து போட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாத்துருக்கேன். ரெஸ்ட் எடு தலைக்காணி விட்டுட்டியா? தலைக்காணி எடுத்து போட்டு ரெஸ்ட் எடு. இங்க சுத்தி எப்படி டைல்ஸ் போட்டுருக்காங்க, லைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்குது. இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா எவ்வளவு சுகமா இருக்கும். ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கின்னு ஒன்னும் பண்ண முடியாது. நான் போறப்ப ரிசப்ஷனுக்கு நீங்க இங்கே உட்காந்து இருக்கோம். மேக்கப் போட்டுக்கணும், தூங்கிக்கணும், என்னென்ன பண்ணணும் பண்ணுக்கோம். சரி நாங்க பொறுமையா கிளம்பி வரோம். கையில இருக்க காப்பி கொஞ்சம் கொடு. காப்பி வேணா இப்ப கீழே இறங்கி போய் குடிச்சிட்டு வாங்க. நானே என் மாமியாருக்கு எடுத்துன்னு வேணுங்க காப்பி வேணுமா? காப்பி ரொம்ப ஓவரா தானே சீன் போடுறது. எல்லாம் பேனர்ல போட்டிருக்காங்களா, தங்கதுரை ராதிகா தலைமையில இந்த கல்யாணம் நடக்க சொல்லிட்டு. அந்த திமிர் தான் இதுக்கு ரொம்ப ஓவராட்டம் போடுது. சரி கீதா கீழே போயிட்டு ஆளுக்கு 4 நாள் போண்டா, அதுக்கப்புறமா காஃபி ஒரு தூக்கு சட்டி எடுத்துன்னு போய் குழம்பு எடுத்துன்னு போய் தூக்கு சட்டி எடுத்துன்னு போயிட்டு காஃபி வாங்கி வந்துரு. நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆமா இந்த அம்மா உட்காந்து இருப்பாங்களா? நான் போயிட்டு அங்கே அசிங்கமா தூக்கு சட்டில காஃபி வாங்கினேன் போண்டா எடுத்துன்னு வரணும். வேலையா பாரு, உனக்கு என்ன போய் நீங்க போய் சாப்பிட்டுக்கோ. நான் போய் மேக்கப் பண்ண போறேன். ரொம்ப திமிர்ல தான் ஏமா இருக்கிறாங்க மொத்த வத்தியா. ஐயோ நம்மள பாக்குதே, நம்மள போய் வாங்க சொல்ல மாட்டியா நூறு? ஆமா எனக்கு கூட மணி ஆச்சு, நான் போய் ரெடி ஆகிறேன். போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு டிஜே எல்லாம் பார்க்கணும். ஏடி சொல்றது ஒரு நிமிஷம் கேள்றி. நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். போண்டா வேணா காஃபி வேணா நீயே போய் அங்க குடி சாப்பிடு. ஏண்டி வேலையப்பார் ஏமா எல்லாத்துக்கும் ரொம்ப திமிர் பிடிச்சதான் மாட்டியா மருகுதே. சரி நம்மளும் மேக்கப் போட்டுங்க, போய் அங்க போய் சாப்பிடலாம். இனிமே யாரையும் நம்ப கூடாது, நம்ம சொந்த காலை நம்ம நிக்கணும். ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தன்மை எல்லைகள் மாறுகின்றதே. ஏமா தனியா பண்ண எக்கோ கேக்குது. இப்படி அரண்மனை மாதிரி இருக்கு பத்தியா இந்த மண்டபம். நம்மளும் ஹீரோயினி மாதிரி ரெடி ஆகிறோம், போயிட்டு மெது போட்டா காஃபியும் குடிக்கிறோம், டிஜேல போய் குத்தாட்டம் போடுறோம். மோனிகா ஏமா இந்த பேக் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. அவ்வளோ மேக்கப் போயிட்டு வச்சுக்கணும். நம்மளாலே தூக்க முடியாத பார்த்துக்கோ. இந்த சௌரி முடியாது தேடி கண்டுபிடிக்கணும். எங்க வச்சுன்னு தெரியலையா? என்ன சௌரி முடி கண்டுபிடிச்சிங்களே? உனக்கு வேலை நீ தேடி எடுத்து போடுக்கா. இந்த வேலை வெட்டில நினைச்சியா? 2 பேரும் முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோங்க. ஓய் சாந்தி, சொல்லுங்க. இந்த ஒரு நாளைக்காக 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்ல. ஆமா நம்மளோட கனவு நிறைவேறணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. பாதியில கட்டி விட்டு போயிடலாம் பாத்தீங்களா? அடிப்பாவி, இந்த கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா கிட்ட நான் எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? நீ என்னடான்னா பாதியிலே கழட்டி விட்டு போயிடலான்னு பார்த்தீங்களான்னு கேட்குறேன். 2 பேரும் ஆரம்பிச்சிங்களா சண்டையா? அதுக்கு தான் கொம்மன் 2 பேரும் மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சு நில்லுங்கன்னு சொன்னேன். நீ அவர் தான். நீ சொந்தக்காரங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இருக்காங்க. மொழி கவர்லாம் கொடுப்பாங்க. அது போகிறதுக்கு ஒரு பேக் எடுத்து வராமல் போயிட்டேன்னு ஹேண்ட்பேக் வேறு எங்கே வச்சேன் தெரியல. ஏக்கா என்னோட ஹேண்ட்பேக் கொஞ்சம் எடுத்துருவாக்கா. ஆமாம் ரூமில் தான் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக ஓடி போயிட்டுமா. இப்போ தான் அண்ணன் நட போட்டுட்டு போகுது, வேகமாக நட. இது போகிற வேகத்தை பார்த்தா ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போகுது. மொழி கவர வாங்கி எங்கே போகிறது? ஆமாம் பிங்க் கலர் தான். இங்கே கேள்வி கேட்டு நில்லு. விமல், சொல்லுங்கப்பா. நம்ம சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கப்பா, எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துருக்காங்க. எல்லாரையும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிப்பா சொல்கிறேன்ப்பா. மருமகளே உங்கள் சொந்தக்காரங்களாம் யாருன்னு பார்த்து அவங்களாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்க மாமா. அந்த பேக் தான் எடுத்துனாங்க. சரி நான் போய் பந்தி பார்க்குறேன்.
டைம் ஆச்சு சார் சாப்பிடாம போயிடுவாங்க அவங்களாம் பிடிச்சி சாப்பிட வைக்கணும். என்னம்மா ரொம்ப பிஸியா? ஆமாம், கல்யாண செலவு மொத்தத்தையும் எங்கள் தலையில் கட்டிட்டீங்க, பொறுப்பு எங்ககிட்டே கொடுத்துறீங்க. எவ்வளோ வேலை தெரியுங்களா? ஒன்று பார்த்து செய்யறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. நீ சும்மா இருங்க நீ. பரவாயில்லம்மா, எல்லாம் நல்லா சிறப்பாக தான் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். சரிப்பா, நான் போய் பந்தியை பார்க்குறேன். சரிங்கப்பா. ஏன் நீ அவட்ட அப்படி பேசுறீங்க? பாருப்பா, இந்த கல்யாணத்துக்கு நாயா பேயா சுற்றி வேலை செஞ்சேன். எனக்கு திரும்பி கஷ்டம். மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை ரெடி பண்ணி எடுத்து வந்து ஜம்மு நிப்பாட்டிட்டாங்க. சீர்வரிசேருந்து நகநட்டுலேருந்து துணிமணிலேருந்து பத்திரம் பார்க்கறதுலேருந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதுலேருந்து சமையல்காரிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சது நான். எனக்கு தான் கஷ்டம் தெரியும். சரி விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்போ பேசுறது? கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சாந்தி? ஒன்றும் இல்லை விமல். அக்கா, உங்கள் ஊருக்காரங்க இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடுங்கக்கா. யாருமே வரமாட்டாங்க பாருங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரங்களாம் முதல்ல வரட்டும். அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துன பிறகு அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. அவங்களாம் பொறுமையாக வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்களாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள வேலை வெட்டி இல்லாமல் வந்திருக்காங்களோ இங்கே. அவங்கள வந்து ஃபோட்டோ கூட எடுக்க தேவையில்ல. கல்யாணத்துக்கு கூட மாட நின்று வேலை செஞ்சவங்க அவங்க தானே. அவங்கள தேவையான நம்மளுக்கு. சாந்தி, அமைதியாக இரு. ஏங்க அவங்களாம் வேணாங்க, அப்புறமா லாஸ்ட் எடுத்துக்கலாம் என்ன போட்டோம். நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னா உன் வேலை முடிஞ்சிச்சுல. எங்க உங்க சொந்தக்காரங்க வராங்க பாருங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இனிமேல் நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது, அவங்க வீட்டு பொண்ணா மாறிட்டா. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா. இது இயற்கையோட இயல்பு தானே, யார் என்ன குறை சொல்றது. நீயே கொடுத்துட்டு போட்டோ எடுத்துமா. ஏக்கா நீயே வா, பையனை மட்டும் தனியாக அமைச்சிருக்கிற வா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமாம், நீ தான் கல்யாணம் பண்ண உனக்கு வெக்கம் வந்துச்சு. சரி ஏறி வா. வாங்கக்கா. நான் எப்பயும் வந்தேன் தம்பி. நான் உங்களை இப்போ தானே பார்க்குறேன். கல்யாண பொண்ணு என்ன சொல்றா? அவன் எங்கே பேசவே மாட்டேன், வெக்கப்பட்டு நின்றுக்கா. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எப்பா வாயே மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சதீஷா கிஃப்ட் கொடு. பார்ப்பா, கிஃப்ட்லாம் எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? ஏக்கா அது பொண்ணு வீட்டுக்காரங்க கிஃப்ட் தானே, பொண்ணு கிட்ட கொடுங்க. ஏண்டி யார்கிட்ட கொடுத்தானடி? அவங்க வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போறாங்க. ஐயோ, பொண்ணு கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாதான் பொண்ணு வீட்டுக்காரங்க கிஃப்ட் அப்படின்னு தெரியும். மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரன் நினச்சிப்பாங்க உங்களை. பரவாயில்லையா? அப்படியா? இதெல்லாம் வேற இருக்குதா? சரி, 2 பேரும் சேர்ந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சதீஷ் கொடுப்பா. ஏக்கா, அண்ணன் உங்க குட்டி பாப்பா, உங்க மாமியார்லாம் எங்க? என் மாமியார் இன்னும் ரெடி ஆகுது. அந்த ஜவுரி முடி வைக்க முடியாம அவசப்பட்டு கிடக்கு. இன்னும் ரெடி ஆகல. சஞ்சு தூங்கின்னு இருக்கா. இவங்க அப்பா சமையல் பார்த்துன்னு இருக்காருங்க. எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க போல இருக்கு. அதான் இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டோம். ஏக்கா, கோமதி அக்கா, கீதா ராணி, இந்த பரிமளக்கா கூட அழகான இந்த 100 எல்லாம் வந்ததுங்க. எங்கக்கா வந்து நீ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாம்ல. அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ பிடிக்க நிற்க வைக்கல, என்ன ஃபோட்டோ பிடிக்கலன்னா என்கிட்ட சண்டை போகிறதுக்காக இப்போ எல்லாம் இங்கே போயிருக்குங்க. வரலாம்ல ஒருத்தரா? எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, வந்துன்னு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க முதல்ல ஃபோட்டோ எடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ நீ நான் மாப்பிள்ளை வீடா ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். என்ன சதீஷ் தண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் ஒரே அமக்கலாம். சரி கிஃப்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துன்னு போலான்னு வந்தேன். சாந்தி நான் வாங்கி திறக்க மாட்டேன். ஃபோட்டோ எடுத்துங்க. பாருப்பா பேசுகிறா. வந்தியா? ஃபோட்டோ எடுத்தியா? கிளம்பு. சரி கிஃப்ட் கொடுப்பா. திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒழுங்கா நீங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாரு. அவ்வளோதானே, இறங்கிடலாமா? ஏக்கா ஒரு நிமிஷம் இரு, வீடியோ எடுத்துருக்காங்க. அப்படியே இரு, அசையாம இரு. ரிசிக்கு எடுக்க சொல்லி எனக்கு சிரிப்பா வருது. அக்கா, கிஃப்ட் பாக்ஸ் வெயிட்டா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய பொருளாக தான் கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, குக்கர் தான் இருக்குதுல. அதான் வெயிட்டா இருக்கு. பரவாயில்லையே, தினமும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. காலையில் நீங்க கொடுத்துருக்க குக்கராக தான் என் ஒய்ஃபை சமைக்க போறான். அப்போ தினமும் உங்களை நினச்சினே இருப்பேன். ஆமா, அதனால தான் குக்கர் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். போதும் அடுத்தவங்க வராங்க பாரு. இறங்க. அக்கா சாப்பிடுங்கக்கா. அதெல்லாம் நீ சொல்லாமே செஞ்சிருவோம்ப்பா. இப்போ நேரம் அங்கே தான் போகிறோம். சரி. வரண்டியே. இறங்க.